கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. இன்றைய தினத்தில் காலை வேளையில் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்ம படிக்க இருக்கிற வசனம் என்னவென்றால் யோவேல் 2வது அதிகாரம் 13வது வசனம். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் இடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். பாருங்க, அந்த காலத்துல நம்ம குறித்து படிக்கும் பொழுது எந்த ஒரு துக்ககரமான காரியங்கள் நடந்தாலும் தோல்விகரமான காரியங்கள் நடந்தாலும் அவர்களுக்குள்ள காணப்பட்ட ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால், தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு மற்றவர்களுக்கு முன்பாக அழுது ஓலமிட்டு தங்களுடைய துக்கத்தை வெளிப்படுத்தி ஆண்டவருடைய சமூகத்துல இரக்கத்துக்காக கெஞ்சுகிற ஒரு காரியத்தை நம்ம பார்த்திருப்போம். ஆனா ஆண்டவர் வஸ்திரங்களை கிழிக்கிறது, மற்றவர்களுக்கு முன்பாக அழுவது, மற்றவர்களுக்கு முன்பாக ஓலமிடுவது, மற்றவர்களுக்கு முன்பாக ஆண்டவருடைய சமூகத்துல தேடி அப்படியே நம்ம பெரிய ஆளாய் காண்பித்துக் கொள்வதை ஆண்டவர் விரும்புகிறதில்லை. ஆண்டவர் விரும்புகிறது என்னவென்றால், நம்முடைய இருதயத்தை கிழித்து கொண்டு நம்முடைய சுத்தமான இருதயத்தை, ஆண்டவர் என்னுடைய இருதயத்துல எந்த ஒரு இதுவும் இல்லப்பா, எல்லாம் உண்மையே சார்ந்திருக்கிற, உண்மையே நம்பி இருக்கிறேன் என்று இருதயத்தை கிழித்து கொண்டவர்களை, இருதயம் நொறுங்குண்டவர்களை அவருடைய சமூகத்துல தேடுகிறவர்களுக்கு தான் ஆண்டவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரா என்று பார்க்கும் பொழுது, அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும், அது மாத்திரமல்ல தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவனுமா இருக்கிறார். நம்முடைய காரியங்கள்ல எப்பேற்பட்ட துக்ககரமான காரியங்கள் இருந்தாலும், எப்பேற்பட்ட மோசமான காரியங்கள் நம்மளை சூழ்ந்து கொண்டிருந்தாலும் அதையெல்லாம் நெருங்க விடாமல் ஆண்டவர் அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு நம்மளை விடுவிக்கிற தேவனா இருக்கிறார். இன்றைக்கு நம்ம வஸ்திரங்களை கிழித்து கொண்டு வெளியரங்கமான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் ஆவிக்குரிய ரீதியாக இருதயத்தை கிழித்து கொண்டு, இருதயத்துல குத்துண்டவர்களாய், இருதயத்துல மனஸ்தாபப்படுகிறவர்களாய், இருதயத்தை ஆண்டவருடைய சமூகத்துல ஊற்றுகிற ஒரு அனுபவம், அந்நாளை போல ஊற்றுகிற ஒரு அனுபவம் கொண்டவர்களாய் நம்ம மாறும் பொழுது ஆண்டவர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் அப்ப மிகுந்த கிருபையும் உள்ள தேவனுமா இருக்க போகிறார். அது மாத்திரமில்லை, நமக்கு ஏற்பட போகிற தீங்கை நினைத்து மனஸ்தாபப்பட்டு அதுல இருந்து நம்மளை காப்பாற்றுகிற தேவனா இருக்கிறார். இன்றைய தினம் ஆண்டவர் உங்களை அப்படிப்பட்ட காரியங்கள்ல இருந்து விடுவிப்பதற்காகவே ஆண்டவர் இன்றைக்கு உங்களோட கூட பேசி கொண்டிருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. வெளியரங்கமான காரியங்களை நாங்கள் விட்டு அப்பா, அந்தரங்கத்துல இருக்கிற அப்பா தகப்பன் இருதயத்தை அப்பா கிழித்து கொண்டு நொறுங்குண்டவர்களா, இருதயத்துல அப்பா தகப்பன் குத்துண்டவர்களை நம்முடைய சமூகத்தை தேடும் பொழுது அப்பா நீர் நீடிய அப்பா சாந்தமும் தயவும் மிகுந்த இரக்கமும் கிருபையும் கொண்டவராய், தீங்குக்கு மனசாபப்படுகிறவராய் எங்களுக்கு அப்பா தகப்பன் அப்பா முன்பாக எங்கள் ஜெபங்களுக்கு பதிலளிக்கிற தேவனா இருக்கிறீர் என்று பார்க்கிறோம் சுவாமி. அப்படியே இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். எங்கள் இருதயங்கள் எல்லாம் உங்களுடைய சமூகத்துல ஊற்றி விடுகிறோம் ராஜா. அப்பா, இதுவரைக்கும் மாம்ச பிரகாரமா செய்த எல்லா காரியங்களையும் தயவாய் மன்னிங்க அப்பா. இப்பொழுது எங்கள் இருதயத்தை அப்பா நீர் ஆற்றி தேற்றி வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எசப்பா, எங்களுக்கு வரப்போகிற தீங்கிலிருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளை ஆசீர்வதித்து தாங்க. இந்த நாளை பிரயோஜனமுள்ள நாளை மாற்றித்தாங்க. நம்முடைய திருக்கரங்கள்ல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். God bless you.